வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, டெல்லி போனார் ஆர்.என். ரவி கவர்னர். ஏன்னா இங்கே அட்டகாசம் தாங்க முடியல. ஒரே கொள்ளை, கள்ளச்சாராயம், மித்து கடத்துறது. அது வேறு ஜாஃபர் சாதிக்குடைய கூட்டாளிகள், உறவினர்லாம் வந்து அந்த யார் யார் அந்த இதில் ஈடுபட்டிருக்கா, மணி லாண்ட்ரிங் கேஸ் இருக்கா, அப்போல்லாம் தீர விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஒரு பக்கம் இவர் போய் அமித்ஷாவும் மோடி பிரதமரையும் சந்தித்து தமிழகத்தின் நிலவும் அரசியல் மற்றும் சட்ட ஒழுங்கு குறித்து எடுத்துரைச்சிருக்காரு. அப்போ டெல்லி வந்த தமிழக கவர்னர் அங்கே வந்து செயல்பாடு பற்றி பிரதமர் கேட்டிருந்திருக்கார். அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் தமிழக கவர்னர் சந்தித்து எல்லாம் சொல்லியிருக்காரு. சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் உள்துறை அமைச்சர் எடுத்துரைத்து அவர் சொல்கிறார். எடுத்துரைத்தேன், தமிழ் மக்களை அமைதி, முன்னேற்ற நலன் ஆகியவற்றில் போதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த என்னென்ன நடந்தது அது விஷயம் போகிற சொல்லியிருக்காரு. இதுக்கடையில் நேற்று ஒரு 65 பேர் ஐஏஎஸ் மாற்றினாங்க. முன்னாடி ஐபிஎஸ் மாற்றினாங்க. அப்போ இவங்க அமெரிக்கா போடுறான்னு தெரில, ரத்தாக போகுதுன்னு தெரில. பையனை துணை முதல்வர் கொண்டுறான்னா அங்கே ஒரு பிளாக் இருக்குது, துணை முதல்வர் உதயநிதி கொண்டுறதுக்கு. அதில் வந்து குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். அதில் இந்த அமுதா அவங்க வந்து நேர்மையான நபர் ஐஏஎஸ். அவங்க வந்து உள்துறையில் இருந்தப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளத்துறைன்ற அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, நீக்கினாங்க, மறுபடியும் சேர்த்தாங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில். இது மாதிரிலாம் வருவாய்த்துறைக்கு மாற்றிருக்காங்க. அது குறித்தும் விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே மாற்றி கீத்தி பண்ணுறாங்க. அதுக்கடையில் எந்த கட்சி சம்மந்தப்பட்டிருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில். ஆம்ஸ்ட்ராங்கிறது இந்த பகுஜன் சமாஜ் தலைவர் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெட்டி கொண்டாங்க இல்லையா, அதில் கூட அண்ணாமலை சொல்லியிருந்தார், பதவி பணம் கொடுத்து ஒருத்தர். அதில் வந்து அந்த ஒரு நபர் வந்து எல்லாம் சரண்டர் ஆனதில் உண்மையான சரண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு திருவேங்கடன் நபர், அவருக்கு என்ன பணம் மாற்றம் என்னன்னு தெரியல, அந்த நபர் வந்து எப்படி தப்பிக்க முடியும்னு தெரியல, தப்பிச்சு போன மாதிரியும் சுட்டா மாதிரி சொல்கிறாங்க. அது முக்கிய ஆதாரம் தடயம் அழித்த மாதிரியா என்னன்றது இன்னும் வர நாட்கள் தெரிய வரும். அவர் சரண்டர் ஆகிருக்க நபர்கள் ஒரு 10-15 பேரில் இந்த நபர் மட்டும் எப்படி எல்லாம் அது கடத்தி அந்த சிறையிலேருந்து கடந்து வந்து எப்படி வெளியில் போக முடியும்னு கேட்குறாங்க. அதை எப்படி பிடிக்காம இருந்தாங்க, அப்புறம் எப்படி உயிரோடு பிடிக்க முடியும், எப்படி கொல்ற அளவுக்கு போச்சு, காலில் சுட்டு பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும் பின்னாடி. அது மாதிரி அந்த தடையை அழித்த மாதிரியா, இதில் இப்போ அரசியல் இருக்கா என்னன்றது வர நாட்கள் தெரிய வரும் வச்சுங்களா. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக எல்லாமே ஒன்றா வரணும். அவங்க அழிக்க முற்படுறாங்க, அதில் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து உரைச்சிருக்காரு ஒரு பக்கம். அப்புறம் ஜாதியெல்லாம் ஜாதி கேட்குறாங்க, ரைட்டு. ஜாதி உணர்வுகளை தூண்டுற மாதிரி இந்த கயிறுலாம் கட்டி அதை பாட்டு கட்டிட்டு போகிறோம், கயிறு கட்டக்கூடாது. நீதிபதி ரிட்டையர்டு ஜட்ஜு டிஎம்கே சொம்பு மாதிரி அந்த சந்துருங்கிறவர் அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு அப்படின்னு அண்ணாமலை காட்டாமல் சொல்கிறாரு. கயிறு கட்டுறது, அப்புறம் இந்த மாதிரி பல்வேறு இது சொல்லியிருந்தார். அந்த கள்ள சீரமைப்பு தாழ்த்தோட நலத்துறையெல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறையில் சேர்க்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதுக்கு பதிலடி லெட்டர் மூலியமாக கொடுத்துருக்காரு நம்மளை. ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் விபதி குங்குமம் வைக்கக்கூடாதுலாம் சொல்லி வந்தது இல்லையா, அது சம்மந்தமாகலாம் ஏன் அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்லேயும் சொல்ல வேண்டியதானே, அது கூடாது, இந்த பரதா போடக்கூடாது, சிலுவை போடக்கூடாது, அதெல்லாம் சொல்லலை. ஸோ இது கரெக்டாக திராவிடத்தோட சூம்படிக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை, ரிட்டையர் ஆனவர். அவருக்கு அதுக்கு தான் சொல்லியிருக்காரு காட்டம்மா அண்ணாமலை. ஸோ இந்த அறிக்கையை குறித்து பேசி நூலகத்தை அறநெறி குலதெய்வம் குறித்தெல்லாம் பேசுகிறாரு. நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ தூரம் எரிஞ்சு போனது அந்த மாதிரிலாம் லைப்ரரிலாம் இது பண்ணி மோடி கொடுத்து 16,000 புத்தகம்லாம் வழங்கியிருக்கோம். தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைக்கும் திமுக அரசின் குழுவில் இருந்து கொண்டு நூலகம் அறநெறி பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஜேபியில் சொல்லியிருக்காரு. இத்தனையும் கொடுத்துட்டு பிஜேபி தாக்கி திருப்பி சொல்லியிருக்காரு. நம்ம திமுக வந்திலேருந்தே ஒரு நபர் குழு, அந்த குழு இதுவெல்லாம் போடுவாங்க, நீங்கள் எழுதி கொடுத்த நாவலுக்கெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. மாணவ சமுதாயத்தில் இது போன்ற ஜாதிய பிரச்சனை பெரும்பாலும் இல்லை என்பதால் திரு சந்திர அவருக்கு முதல் கேள்வியாக இருந்திருக்க வேண்டும். அப்படி சொல்ல அவர் கயிறு கட்டுறது, விபூதி குங்குமம், இந்துக்களை அது எப்படி டிஎம்கேயோட பாணி தான். அப்போ திரு சந்திர என்ன சொல்கிறார் இவருனா, ஜனநாயக அரசின் நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுத்து அதோடு விட்டுறணும், அதுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க சார்ந்த கொள்கை மாதிரிலாம் திமுக கொள்கை மாநில சமயத்தை திணிப்பதை எதிர்க்கிறோம். அரசியல் பேச வேண்டும் என்ற விருப்பம் வந்து நீங்கள் சேர்ந்துருங்க, திமுகவே சேர்ந்துருங்க, சுய லாபத்துக்காக இருக்காதிங்க, வரிப்பணத்தில் திமுகவின் கொள்கை குழுக்க இருக்கே என்ற பெயரில் மாணவ சமுதாயத்தை திணிக்காதீங்க. நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்க, அது எந்த ரிப்போர்ட்டோ திமுக அதோடு முடிச்சுக்கணும், ரிட்டையர்டு ஜட்ஜினா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு இது இல்லாமல் சும்மா ஃப்ளந்தியாக போய் பேசியிருந்தால் நீங்கள் பேச திமுகவில் போய் சேர்ந்துங்க அப்படி பதிலடி கொடுத்துட்டாரு ஒன்று. அடுத்து தொடர் தோல்வியில் இருக்கிற அதிமுக அது 2 வகையாக இருக்குது.
பழனிசாமியை இந்த மாதிரி சேர்த்துக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா பழனிசாமியும் மாற்றுவாங்களான்னு ஒரு கதை இருக்குது. ஆனால் அப்படி கரைஞ்சிட்டே வருது. 26ல் அவங்களுக்கு என்ன பயம்னா கூட்டணி இல்லைன்னா கூட்டணி சேர்க்கறதுக்கு இவர் இல்லை. அந்த மாதிரி இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு 100 சீட்டு பக்கம் ஏடிஎம்கே வந்திருக்கும். தினகரன் அவர்களுக்கு அட்லீஸ்ட் கூட்டணி சேருன்னு சொன்னோம். ஸோ அப்படி இல்லாதப்போ ஒரு குரூப் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ கூடி ஜெயலலிதா லெவல் அவங்க மாதிரிலாம் இல்லை எடப்பாடின்னு சொல்லி செல்லூர் சொல்கிறாப்படி. அப்போது இந்த மாதிரி டீமு ஒரு குரூப் வந்து இந்த மாதிரி இவர் சரிப்படல அப்படின்னா ஒரு குரூப்பு ஏற்கனவே தினகரன் பண்ணியிருக்காம ஒரு குரூப்பு பாஜக பக்கம் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மேலும் உடையத்தான் போகும். அதுக்கு முன்னாடி அவர் முந்திட்டு எல்லோரும் ஒருங்கிணைச்சா தான் திமுக எதிர்க்க முடியும். திமுகலேருந்து கட்சி வராத வரைக்கும் இதுதான் நிலமை. திமுக ஜெயிக்கிற மாதிரி தான் திருப்பி திருப்பி எல்லாம் உங்கள் பொதுமக்கள் தலைவர் தான் சும்மா விழுந்து விடியும். அதுக்கு முன்னாடி இவர் அதுக்கு ஒத்துழைக்கணும். சும்மா கட்சி காப்பாற்றிக்கிறேன் நான் தான் கட்சியில் இருப்பேன்னா அது சரியாகாது. ஒரு காலத்தில் 26ல் படுதொலை வேணால் எடப்பாடி இருக்க முடியாது. இருக்கலாம். ஒரு தடவை தோற்றா அடுத்தாப்புல ஜெயிச்சிருவாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது. இங்கே அப்படி இல்லையே, தொடர் தோல்வியில் 19 எலெக்ஷன்லேருந்து வரிசையாக பார்த்தா. அப்போ 26க்கு முன்னாடி ஏதாவது எடப்பாடியை மாற்றணும். அதுக்கு முயற்சி எடுப்பாங்க. இல்லைன்னா குரூப்பு பார்ப்போம். நன்றி.